ஜிம்முக்கு போகணும்னு உங்கள் அறிவு சொல்லுது, ஆனால் இன்னொரு எபிசோட் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலான்னு உங்கள் மனசு சொல்லுதா? இந்த அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற சண்டையில் எப்பவும் மனசு தான் ஜெயிக்கும். ஆனால் இந்த ரெண்டையும் சண்டை போட விடாமல் ஒன்றா சேர்த்துட்டா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? வணக்கம், நான் ராஜேஷ். அட்டாமிக் ஹேபிட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி உங்கள் மூளையை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது. இதுக்கு பேர் டெம்டேஷன் பண்ட்லிங். கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு வில் பவர் தேவையில்லை, உங்கள் மூளையே உங்களை தூண்டும். ரானன் பிரைன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவருக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்காது, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு செம்ம ஐடியா பண்ணார். தன்னுடைய சைக்கிளை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டார். அவர் சைக்கிள் மிதிக்க மிதிக்க நெட்ஃப்ளிக்ஸ் ஓடுற மாதிரியும், சைக்கிள் ஸ்டாப் ஆச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ் ஆகிற மாதிரியும் பண்ணார். எபிசோட் முடியறதுக்கு மனசு இல்லாமல் தன்னுடைய சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே இருந்தார். ஜேம்ஸ் கிளியர் இதை தான் சொல்கிறாரு, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீடையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை வாண்ட்டையும் லிங்க் பண்ண சொல்கிறாரு. ஏன் இது ஒர்க் அவுட் ஆகும்னா, நம்ம மூளை எப்பவுமே ஒரு இமீடியட் ரிவார்டை தான் எதிர்பார்க்கும். ஜிம்முக்கு போனால் 3 மாதம் கழித்து நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மூளைக்கு தெரியும். ஆனால் இப்போ சோஃபாவில் ஜாலியாக உட்காந்துருக்கிறது தான் மூளை எதிர்பார்க்கும். அந்த உடனடி சுகம்தான் உங்கள் எதிர்கால நன்மையை ஜெயிக்குது. இந்த தந்திரம் மூலமாக உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். உங்கள் மூளைக்கு அந்த கஷ்டமான வேலையை ஒரு சந்தோஷமான வேலையாக பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம ஊரில் இந்த விஸ்டம் ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுக்கும் பொழுது தேனில் கலந்து கொடுப்பாங்க. அந்த பச்சை குழந்தை மருந்து குடிக்கல, தேனை குடிக்குது, மருந்து தானாக உள்ளே போகுது. இன்றைக்கி ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்காத ஆனால் செய்ய வேண்டிய ஒரு வேலையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையும் எடுங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றா சேருங்க. அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்காஸ்ட்டை அந்த நேரத்தில் கேளுங்க. சமைக்கணுமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியலை அந்த நேரத்தில் மட்டும் பாருங்கள். அந்த லிங்க் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ராஜேஷ். ஒன்றாக வளர்வோம்.